தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 18 முதல் 26 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 18வது வாக்கியம். அவர்களுடன் இவ்வாறு இயேசு பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தால், ஆயினும் நீர் வந்து அவள் மீது உம் கையை வையும், அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் நாம் பார்க்கின்றோம், மரித்தவர்களுக்கு துல்லியமாக இருக்கின்றவர்கள், உயிரோடு இருந்த போதிலும் இதோ மரித்தவர்களுக்கு துல்லியமாக இருக்கிறவர்கள். அப்படி என்றால் உணர்வற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதர்கள். அப்படி உணர்வற்ற நிலையில் வாழ்ந்து கொண்ட மனிதர்களை பார்த்து நாம் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, ஆண்டவரே நீர் வந்து கையை வையும். இந்த யாயிருடைய மகள் இறந்து விடுகின்றால், இறந்து விட்ட உடனே இதோ வருகிறார்கள், வந்து கையை வந்து மன்றாடும் என்று சொல்கிற பொழுது அங்கு நாம் பார்க்கின்றோம், அவர்கள் செல்கிறார்கள். அங்கு மரித்த பிறகும் இயேசு செல்கின்றார், அங்கு உயிரை கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அதே மாதிரித்தான் உணர்வற்ற நிலையில் இருக்கின்ற நம்முடைய குடும்ப அங்கத்தினர்கள் அப்படி இருக்கிற பொழுது அவர்களிடத்தில் அவர்களை இயேசுவிடத்தில் கொண்டு போவோம். தெய்வமே, இதோ மரித்தவனுக்கு தெளிவனாக இருக்கின்ற இவன், எந்த உணர்வும் இல்லாமல் இருக்கிற ஒரு மனிதன், மற்றவருடைய வேதனைப்படுத்தியும் காயப்படுத்தியும் அவமானப்படுத்தி வாழ்கின்ற மனிதன், இந்த கணவன் மனைவிக்கு பயங்கர தொந்தரவு தருகின்றவன், இந்த மனைவி கணவனை தொந்தரவு செய்து கொண்டிருப்பவர்கள், இந்த பிள்ளைகள் பெற்றவர்களை காயப்படுத்துகிறவர்கள், அப்படி இருக்கிற பொழுது மற்றவருடைய உணர்வுகளை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இருக்கிறவர்கள், திருச்சபைக்கு எதிராக பேசி கொண்டிருக்கிறவர்கள், குடும்பத்தில் எந்த ஒரு நல்ல காரியம் செய்யாமர்கள், குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் கேடு விளைவித்துக் கொண்டிருக்கின்றவர்கள், ஒரு மனித நேயம் இல்லாமல் மனித மாண்பும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள், இப்படி இருக்கிற இந்த மனிதர்களை மரித்தவர்கள் துல்லியமாக இருக்கிறார்கள். தெய்வம் சொல்கிற வார்த்தை என்ன கூறுகிறது? இதோ அவர்களை இயேசுவிடத்தில் கொண்டு வாருங்கள், அவர்கள் கை வைத்து மன்றாட வேண்டும் என்று வெடிக்கிறார்கள். மரித்தவர்கள் எப்படி வருவார்கள்? வர முடியாது. உயிரோடு இருக்கிற நீ அவர்களுக்காக வேண்டு. இங்கேருந்து வேண்டுகிற சமயத்தில் திருப்பலியில் ஒப்பு கொடுத்து மன்றாடுகின்ற பொழுது தெய்வம் அற்புதகரமாக அங்கு நிறைவேற்றுவார். எவ்வாறு மரித்த இந்த மகளை தெய்வம் உயிரோடு கொண்டு வந்தாரோ, அதே போல் உணர்வற்ற இருக்கிற அந்த மகளை அந்த குடும்ப அங்கத்தினர்களை மீண்டும் தெய்வம் உணர்வுள்ள ஒரு மகளாக கொண்டு வருவார். அதற்காக நாம் மன்றாடுவோம். நம் மன்றாட்டு இவ்வாறாக இருக்கட்டும். ஆண்டவரே, குடும்ப உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல், சமுதாயத்தின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் காயப்படுத்தி கொண்டு இருக்கின்ற இந்த மக்களை நீர் ஆசீர்வதியும், உம்முடைய இரக்கத்தை அவர் மேல் பொழியும், அவர்களை மன்னித்தருளும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் நாம் வேண்டுகிற சமயத்தில் நிச்சயமாக நம்முடைய வேண்டுதான் கேட்கப்படும். அவர்களும் உணர்வுள்ள மக்களாக மாறுவார்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, எவ்வாறு மரித்த அந்த மகளுக்கு நீ உயிரை கொடுத்தீரோ, அதேபோல் மரித்த எங்கள் குடும்ப அங்கத்தினர்கள், உணர்வற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த குடும்ப அங்கத்தினர்கள் மீண்டும் அவர்கள் உணர்வுள்ள ஒரு மகளாக வாழ நீர்தாமே கிருபை புரிந்தருளும். இது அவர்களுக்காக நாங்கள் வேண்டுகின்றோம். இரக்கமுள்ள தெய்வமே, உம்முடைய இரக்கத்தை அவர்கள் மேல் பொழியும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.